சென்னையில் அடுத்த 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும், ஆனால் மக்கள் அச்சப்படும் அளவிற்கு மழை பெய்யாது என்றும் தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அவருடன் எமது செய்தியாளர் நித்யானந்தன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னையில் காலை முதலே மழை பெய்து வரக்கூடிய சூழ்நிலையில் தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்துடைய இயக்குநர் தலைவர் பாலச்சந்திரன் தற்போது நம்முடைய இணைந்திருக்கிறார். கேட்கலாம் சார். வணக்கம். காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாயிருக்கிறது. இது புயலாக வலுப்பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? எப்படி இருக்கும் இனி வரக்கூடிய அடுத்த 2-3 தினங்களுக்கு? இன்று எப்படி இருக்கும்? அதாவது காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று மாலை உருவானது. இது மேற்கு திசையில் நடந்து நமக்கு இன்று தமிழக கடற்கரை, தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதி அதில் நிலை கொண்டிருக்கிறது. இது தொடர்ந்து மேற்கு திசையில் கடந்து செல்லக்கூடும். இது புயலாகவோ அடுத்த நிலைக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா ஆல்ரெடி அருகில் தான் இருக்குது, கடற்கரைக்கு அருகில் தான் இருக்கிறது. இதன் காரணம் நம்ம பரவலாக பொதுவாக பார்த்தோம்னா ஜென்ரலாக பார்க்கும்பொழுது அடுத்த ஒரு 4 தினங்களுக்கு மிதமான மழை இருக்கும். அந்த இது நகர்ந்து செல்லும்பொழுது கடற்கரை பகுதியிலிருந்து மெதுவாக உள்ளே சென்று அதுக்கப்புறம் மேற்கு திசையில் வந்து செல்லும் வரையில் படிப்படியாகத்தான் உள்பகுதியில் வரும். பரவலாக மிதமான மழை இருக்கும். கனமழையானது ஒவ்வொரு நாளும் ஒரு திசைக்கு ஏற்றபடி அது நகர்வு திசை மற்றும் அதில் காற்றினுடைய போக்கு, அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மாய்ச்சர் கன்வர்ஜன்ஸ் இதெல்லாம் பொறுத்து இருக்கும். இன்று நம்ம கடலோர பகுதியில் சொல்லியிருக்கிறோம், நாளைக்கும் கடலோர பகுதியில் சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் தென் தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் மேற்கு திசை கடலோர பகுதியில் சொல்லியிருக்கிறோம். 14-15 தேதியில் ஒவ்வொரு நாட்களும் ஒரு மாதிரி இருக்கிறது. மீனவர்களுக்கு பொறுத்த வரைக்கும் முக்கியமான மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், தமிழக கடற்கரை பகுதி, தெற்கு ஆந்திர கடற்கரை பகுதியில் சூறாவளி காற்று நாளை குறிப்பாக செங்கல்பட்டு, திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட மாவட்டங்களில் மழையுடைய அலை எப்படி இருக்கும்? நாளைக்கு ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. ஓரிரு இடங்களில் பெரும்பாலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. வழக்கமாக இந்த கடலில் முன்கூட்டியே சென்ற மீனவர்கள் மீண்டும் கரை திரும்புவதற்கான இடைவெளி இருக்கும். இப்படி மீனவர்களுக்கான எச்சரிக்கை அந்த மன்னார் வளைகுடா, ஆந்திரா கடற்பகுதி, தமிழகத்தை ஒட்டியிருக்கக்கூடிய கடற்பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் 55 கிலோமீட்டர் அளவுக்கான அதிகபட்சமாக இருக்கும்னு சொல்றீங்க. அது எந்த அளவுக்கு இருக்கும்? மீனவர்கள் எச்சரிக்கையாக திரும்புவது நல்லதா இல்லை கடலில் இருக்கிறது சரி? கடல் அவங்க போக வேண்டாம்னு நம்ம சொல்லிடுறோம். தினமுமே எச்சரிக்கை கொடுத்துட்டு இருக்கிறோம். இது பற்றி சிஸ்டத்தை நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். கொடுத்துருக்கிறோம். அவங்க அடுத்த 2 தினங்களுக்கு இந்த சிஸ்டம் இருக்கிற வரைக்கும் நம்ம போகக்கூடாது. டெல்டா மாவட்டத்தில் மழை எப்படி சார் இருக்கும்? அடுத்த மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இன்று இரவிலிருந்து துவங்கக்கூடிய நாளைக்கு வரைக்கும் அடுத்து ஒரு 2-3 தினங்களுக்கு மழை இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. வடகிழக்கு பருவமழை என்றது இயல்பை விட அதிகமாக இருக்கா இந்த தேதி வரைக்கும்? எப்படி இருக்கு? அதாவது 1 அக்டோபர் முதல் நம்ம கணக்கிடுவோம். அந்த 1 அக்டோபர் முதல் இன்று வரையான காலகட்டத்தில் பதிவானது 256 மில்லிமீட்டர். இந்த காலகட்டத்தின் இயல்பளவு 259 மில்லிமீட்டர். 1% குறைவு. ஆண்டாலும் 19% அதிகமாகவும் குறைவாகவும் இருந்தாலும் அது இயல்பை ஒட்டி தான். இயல்பு அளவை விட 19% இந்த பக்கம் அந்த பக்கம் இருந்தாலும் அது இயல்புன்றதாக இருக்கக்கூடிய 1% தான். இப்போ 11 தேதி தான் முடிஞ்சிருக்கு. இன்னும் டிசம்பர் 31 வரைக்கும் காலகட்டம் இருக்கு.